ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 கரண்டியும் நெய் ஒரு ஸ்பூனும் இதில் சேர்த்து சூடாகட்டும். சூடான உடனே ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வெடித்து வரும்போது ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான உப்பையும் போட்டுட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட்டு. இதில் 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வதங்கி வரும்போது பால் 1 டம்ளர், தண்ணி 1 டம்ளர் ஊற்றிட்டு எல்லாம் கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க அரிசி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி மூடி போட்டு விட்டுடுங்க. தண்ணி எல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு பழைய தவா வச்சு 2 சாப்பாடு அது மேலே வச்சுட்டு ஒரு வெயிட் மேலே வச்சு விட்டுடுங்க. 10 நிமிஷம் சிம்லேயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா சூடான சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. இதுக்கு நம்மளுக்கு சைடு என்ன தெரியுமா? சிக்கன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம்.